ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். சரிண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா. மா, இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு என்ன சொன்னாருன்னு சொல்லு. சரிண்ணா. மல்லி, தைரியமா போ. எதுனாலும் உடனே எங்களுக்கு கூப்பிடு. சரிங்க அண்ணி. என்ன மல்லி? அந்த சுடர் கூப்பிடுறான். எடுத்து பேசு. என்ன சொல்றான்னு கேளு. என்ன மல்லி, எங்க கிளம்பிட்ட? நேரா போலீஸ்க்கு போலான்னு கிளம்பிட்டியா? என்ன பேச்சே காணும்? அப்படி ஷாக் ஆயிட்டியா? எப்படிடா இவளுக்கு இதெல்லாம் தெரியும்னு பாக்குறியா? எங்களுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒரு சுண்டக்கா மல்லி. உன் துப்பறியிற மூளையெல்லாம் வச்சு எங்களை நீ ஒன்னும் பண்ண முடியாது. சொல்லு, போலீஸ்க்கு தானே போற? ஆமாண்டி, போலீஸ்க்கு தான் போறேன். உன் கூட்டாளி உள்ள போயிட்டான். உன்னை வெளியே விட்டு வைக்கலாமா? உன்னையும் உள்ள தூக்கி போடுதா இன்ஸ்பெக்டர் பார்க்க போயிட்டு இருக்கேன். சபாஷ் சபாஷ், நீ பெரிய தைரியசாலிதான். உனக்கு இருக்கிற துணிச்சல் வேற யாருக்கும் வராது. நான் யாரு, என் பேக்ரவுண்ட் என்னன்னு இவ்ளோ தூரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன நீ போலீஸ்ல மாட்ட வைக்கணும்னு நினைக்கிற பாரு. நீ செம துணிச்சல்காரிதான் மல்லி. ஏய், நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்ல. நீ என் வீட்டுல நுழைஞ்ச ஒரு எலி, அவ்வளவுதான். தொட்ட பக்கத்தை எடுத்து தலையில 2 அடி போட்டு தூக்கி எரிஞ்சிருவேன். அதுக்கு பெரிய துணிச்சல் எல்லாம் தேவையே இல்ல. ஓ, நான் உனக்கு அவ்வளவு சாதாரணமா தெரியறேனா? ஓகே, நீ நினைச்ச மாதிரியே பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி, அதுக்கு தண்டனையா உனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணுவ? வெண்பா. ஏய், இப்ப எதுக்கு வெண்பா பேரை சொல்ற? பதட்டப்படாத. வெண்பா தானே உன் உயிரு. அத மத்த சமயத்துல மறுக்கிற மாதிரி இப்ப நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியும் வெண்பாதான் உனக்கு உயிரென்னு. நீ என்ன மாதிரி இந்த வீட்ல வேற நோக்கத்துக்காக இல்ல, வெண்பாவை நேசிக்கிற. அதனாலதான் இந்த வீட்ல இருக்க. அதுவும் எனக்கு தெரியும். நீ விஜய விட வெண்பாவை நேசிக்கிற. அதுவும் எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் நான் சொல்றேன் வெண்பா. ஏய், நீ ஏன் மறுபடியும் வெண்பா பேரை சொல்ற? எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குல்ல மல்லி. நீ என்ன காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. அதுக்கு தண்டனையா நானும் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும்ல. உன்னோட ஒண்ணு நானும் பறிச்சுக்கணும்ல. அதனாலதான் சொல்றேன் வெண்பா. ஏய் ரேணுகா, என் வெண்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். பத்திரகாளியா மாறி உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். நீ வெண்பான்ற வார்த்தை சொல்றத நிறுத்து. எப்படி மல்லி இப்படி எல்லாம் பேசுற? பல சமயத்துல உன்னோட கிராமத்து கோவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செய்வ? பத்திரகாளியா மாறி எங்களெல்லாம் அழிச்சிருவியா? நல்ல ஜோக். சரி, அடுத்து இப்ப நான் சொல்ல போறதையும் கேட்டுக்கோ. என்ன பத்தி போலீஸ் கிட்ட சொல்லணும்னு நினைச்ச உன் வெண்பாவை இல்லாம பண்ணிடுவேன். ஏய், நீ எல்லாம் மனுஷியாடி. வெண்பா உன்னை அவளோட அம்மாவா நம்பிட்டு இருக்கா. ரேணுமான்னு உன் மேல அவ்வளவு பாசம் வச்சு கூப்பிடுறா. அவளை இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்ற. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நான் தான் நிஜமான அம்மாவே இல்லையே, அப்புறம் எதுக்கு அந்த வார்த்தையில நான் மயங்கணும்? நீ வெண்பாவுக்கு அம்மாவா இருக்க வேண்டாம். அம்மாவா நடிச்சல. அம்மாவா நடிச்சாலே இப்படி எல்லாம் பேச முடியாதேடி. எப்படி இப்படி எல்லாம் பேச உனக்கு மனசு வருது? நான்லாம் நடிப்பையே வேற மாதிரி கத்துக்கிட்டவ. அப்படியெல்லாம் கேரக்டரோட ஒன்று போய் எமோஷனல் ஆக மாட்டேன். அம்மாவா நடிக்கிறப்ப அம்மா, இப்படி ஒரு அம்மா உலகத்துல
உலகத்திலேயே இல்லங்கிற மாதிரி நடிப்பேன். ஆனா அந்த கேரக்டர்ல இருந்து வெளியில வந்துட்டா நான் வேற மாதிரி. இங்க பாரு ரேணுகா, என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத. என் வெண்பா எனக்கு வேணும். அவதான் என் உயிர். அவளை எதுவும் பண்ணிடாத. உன் பொண்ணு வெண்பாவும் நானும் இப்போ எங்க இருக்கோன்னு சொல்லு. 2 பேரும் மொட்டை மாடியில இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கோம். உன் பொண்ணு வெண்பா மொட்டை மாடியில இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அவளை சின்னதா புடிச்சு தள்ளனு வையன், 3வது மாடியில இருந்து கீழே விழுந்துருவான். ஒரு வெள்ளரி பழம் போல தரையில விழுந்து செத்துருவான். தள்ளிவிடவா? ரேணுகா வேண்டாம். என்ன தண்டிக்கிறன்னு நீ இவ்ளோ தூரம் முடிவு பண்ணிட்ட. உன்னை தண்டிக்கலனா அது சரியா இருக்காது. நான் தள்ளி விட்டுட்டு அப்புறம் உன்கிட்ட பேசுறேன், சரியா? ரேணுகா ரேணுகா வேண்டாம். வேண்டாம் ரேணுகா. எனக்கு எவ்ளோ பாடுபடுத்தின. அவளும் இந்த வீட்ல ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோன்னு விட்டியா? என்ன துரத்தணும்னு நினைச்சல்ல, நீ அழுது சாகணும்டே. இப்பவே நான் அவளை தள்ளி விடுறேன் பாரு. ஏய் ரேணுகா. ரேணுமா, ரேணுமா, வேண்டாம்மா, வேண்டாம். என்ன எதுக்கு தள்ளுவீங்கம்மா? ரேணுமா, தள்ளாதீங்க. ரேணுமா, என்னை விட்டுருங்க ரேணுமா. மலிமா, மலிமா, விட்டுருங்க ரேணுமா, ப்ளீஸ் ரேணுமா. சுடர், வேண்டாம் சுடர். என் பொண்ணை விட்டுடு. வேண்டாம். நான் உன் கால்ல விழுந்து கெஞ்சுறேன். ப்ளீஸ் விட்டுடு. என் பொண்ணை விட்டுடு. மல்லி, ஐயோ சீரியஸாவே நான் தள்ளி விட்டுட்டேன்னு நினைச்சிட்டியா? சும்மா சின்னதா ஒரு மிமிக்ரி பண்ண. அதுக்கே இந்த கத்து கத்துறியே, அப்படியே துடிச்சு போயிட்டியே. உண்மையிலேயே தள்ளி விட்டா என்ன ஆவ? ரேணுகா உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன வேணா பண்ணு. என் வெண்பாவை விட்டுடு. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். என் வெண்பாவை விட்டுடு ப்ளீஸ். இந்த புத்தி உனக்கு முன்னாடியே இருந்திருந்தா இந்த பிரச்சனை இவ்ளோ தூரம் வந்திருக்காதுல்ல. ஆனா இப்ப எல்லாமே டூ லேட். என் ரகுவை நீ போலீஸ்ல புடிச்சு கொடுத்த. இப்போ என்ன வேற நீ போலீஸ்ல புடிச்சு கொடுக்க தயாராயிட்ட. எப்படி நான் உன்னை விட முடியும்? நான் தான் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்றேன்ல. இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். என் பொண்ணு மட்டும் விட்டுரு ப்ளீஸ். சரி, நீ இவ்ளோ கெஞ்சி கேக்குறதுனால ஒரு தடவை உன்னை மன்னிக்கிறேன். என்ன மாட்டி விடுறேன், புடிச்சு குடுக்கறேன்னு எக்ஸ்போஸ் பண்ண உன் பொண்ணு வெண்பா வாழ்க்கை ஃபினிஷ். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. பெரிய ஜோன் ஆஃப் ஆர்க்னு நினைப்பா உனக்கு? அப்படியே வாழை சுழட்டிக்கிட்டு அலையிற. வேடி போன. என்னம்மா, என்ன சொன்னா அவ? வெண்பாவை கொன்றுவேன் மிரட்டுறாளா அவ? ஆமா அண்ணே, அப்படிதான் மிரட்டுறா. அவளை சும்மா விடக்கூடாதுமா. இப்பவே வா, கதிரேசன் வீட்டுக்கு போவோம். நான் அவளை வெட்டி சாக்கிறேன். யாரு என்ன பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். ஜெயிலுக்கு தானே போவேன். நான் போயிட்டு வந்துடுறேன். யோ, அந்த வேலையை நான் பண்றேன்னு சொல்றேன். அவ என்ன அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா? அவளை நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கூட மனுஷ தன்மை இல்லாம இப்படி மிருகம் மாதிரி நடந்துக்கிறா. அண்ணி வேண்டாம் அண்ணி. என் வெண்பா அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ உயிருக்கு ஆபத்து. அவ வெண்பாவை என்ன வேணாலும் பண்ணுவா. நான் போய் வெண்பாவை முதல்ல அங்கிருந்து கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் அவளை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் உன் கூட வர்றேம்மா. நீ தனியா போக வேண்டாம். இல்ல அண்ணே, இந்த நிலைமையில நீ அங்க வர வேண்டாம். நான் மனோகர் அண்ணனை கூட்டிட்டு போய்க்கிறேன். நீ இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். மல்லி, நானாவது உன் கூட வரேன். இல்ல நீ நீங்க அண்ணனை பாத்துக்கோங்க. நான் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, பத்திரமா போ. சரிம்மா. அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.